கர்மா அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த பிரச்சனை எப்போ வந்தது? இன்னைக்கு கொண்டு வந்த பிரச்சனையா? இல்ல. நேத்தி வந்த பிரச்சனையா? இல்ல. இதற்கு முன் காலகட்டங்கள்ல, அதாவது போன ஜென்மத்துல அந்த கர்மா என்னோட பயன் இந்த ஜென்மத்துல நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்களா? அதுவும் கிடையாது. கழிந்த வருடங்களில், அதாவது ஒரு 10 வருஷம் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னா, அந்த 10 வருஷத்துல நீங்க பண்ண செயல்கள் அப்படிங்கிறது என்னதுன்னு பாருங்க. அதுதான் அந்த கடைசி 2 வருஷங்கள நம்மள போட்டு அழுத்துது. எல்லாருக்குமே அதுதானா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ரவுண்டு சர்க்கிள் அப்படின்னா, நடுவுல ஒரு கல் எடுத்து போட்டுட்டோம் நம்ம. இந்த திருப்பி வட்டத்துக்குள்ள வரும்போது, இன்னொரு கல்ல தாண்டும்போது எனக்கு அங்க ஒரு தடை இருக்குமானா, கண்டிப்பாக இருக்கும். அது நான் எடுத்து போட்ட என்னுடைய கர்மா அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் பயணம் செய்யக்கூடிய வாழ்க்கை பாதையில, எந்த கல்லையும் எடுக்காம, எந்த கல்லையும் நகர்த்தாம, யாருக்கும் ஒரு துன்பம் இழைக்காம, நான் ஒரு கல் எடுத்து போடும்போது, அங்க ஒரு செடியிலயோ, ஒரு எறும்புலயோ, ஏதோ ஒரு ஜீவராசி மேல பட்டு, அது அழியக்கூடியோ, இல்லன்னா அது தன்மையை இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமானா, கண்டிப்பாக இருக்கும். அதோட பலன நான் அனுபவிப்பேனா? கண்டிப்பாக அனுபவிப்பேன்.